இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நூதனமாக அப்கிரேட் ஆன பிச்சைக்காரர்கள் புதிய யுக்தியை முறியடிக்க அதிகாரிகளுக்கு கோரிக்கை. பொது இடங்களில் புதிய முயற்சியில் பிச்சை எடுக்கும் அப்கிரேட் பிச்சைக்காரர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நவீன பிச்சைக்காரர்கள் மாஸ்கோட் உடையில் கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் மற்றும் கவர்ச்சியான உடைகள் அணிந்து பொதுமக்களின் இரக்கத்தை பெற்று பணம் கேட்கின்றனர். குறிப்பாக குழந்தைகளை ஈர்த்து அதன் மூலம் அவர்களின் பெற்றோர்களிடம் பிச்சை வாங்குகின்றனர். இச்செயல் வணிக வளாகங்கள், சுற்றுலா தலங்கள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள நடைபாதைகளில் தற்போது காணப்படுகிறது. இப்படி நூதன முறையில் பிச்சை எடுத்தால் அவர்களை அடையாளம் காணவும் முறியடிக்கவும் அதிகாரிகளுக்கு சிரமமாக உள்ளது. தவிர இது ஒழுங்குபடுத்தப்பட்ட பிச்சை எடுக்கும் நடவடிக்கையை ஊக்குவிக்கும் அபாயமும் உள்ளதாக கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6.15% லாப ஈவை அறிவித்துள்ளது EPF. 79.6 பில்லியன் ரிங்கெட் மொத்த பகிர்வு. ஊழியர் சேமநிதி வாரியமான EPF 2025 நிதி ஆண்டிற்கான லாப ஈவாக சாதாரண சேமிப்புகளுக்கும் ஷரியா சேமிப்புகளுக்கும் 6.15 விழுக்காட்டை அறிவித்துள்ளது. இதற்கான மொத்த தொகை 79.6 பில்லியன் ரிங்கெட் ஆகும். அதில் 67.1 பில்லியன் சாதாரண சேமிப்புகளுக்கும் 12.5 பில்லியன் ஷரியா சேமிப்புகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. EPF தலைவர் தான்ஸ்ரீ முகமது சுகி அலி இன்று அறிக்கை வாயிலாக அதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டுக்கான லாப ஈவு 6.2%இலிருந்து 6.5 வரை இருக்கலாம் என பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் கணித்திருந்த நிலையில் அதைவிட குறைவாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பங்கு சந்தையின் நிலைத்தன்மை EPF வருமானத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது. அதனை நிலையான வருவாய் அல்லது பல்துறை முதலீடுகள் ஆதரித்தன என்றார் அவர். நான் தவறேதும் செய்யவில்லை. எப்ஸ்டீன் ஆவணங்கள் குறித்து கிளின்டன் விளக்கம். அமெரிக்க பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பாக புதிதாக வெளியாகியுள்ள எப்ஸ்டீன் ஆவணங்களில் தமது பெயரும் தொடர்பு படுத்தப்பட்டுள்ள நிலையில் தம் மீதான குற்றச்சாட்டுகளை அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் மறுத்துள்ளார். நான் எதையும் பார்க்கவில்லை, எதையும் தவறாக செய்யவில்லை என அவர் தெளிவுபடுத்தினார். எப்ஸ்டீன் குற்றங்கள் வெளிச்சத்துக்கு வருவதற்கு முன் கொஞ்ச காலமே அவனுடன் தமக்கு அறிமுகம் இருந்ததாகவும் எந்த சட்டவிரோத செயல்பாடுகளிலும் தாம் ஈடுபடவில்லை என்றும் கிளின்டன் கூறினார். எப்ஸ்டீன் உடனான அந்த அறிமுகத்தில் எப்படி பின்னோக்கி பார்த்தாலும் எனக்கு சந்தேகம் எழுப்பும்படியான எந்த விஷயமும் தெரியவில்லை என அவர் காங்கிரஸ் சபையில் அளித்த சாட்சியத்தில் தெரிவித்தார். எப்ஸ்டீன் தொடர்பாக அமெரிக்க காங்கிரஸ் சபையில் சாட்சியம் அளித்துள்ள முதல் முன்னாள் அதிபராக கிளின்டன் திகழ்கிறார். நீலாய் குண்டுவெடிப்பில் குற்றம் சாட்டப்பட்ட முதியவர் மருத்துவமனையில் மரணம். நெகிரி செம்பிலான் நீலாயில் குண்டுவெடிப்பை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 63 வயது முதியவர் நேற்றிரவு மரணமடைந்தார். யுக் ஹோக் சூன் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் இரவு 8:18 மணி அளவில் உயிரிழந்ததை நீலாய் போலீஸ் தலைவர் ஜஹாரி யாஹ்யா உறுதிப்படுத்தினார். உயர்நிலை சிகிச்சை வழங்கப்பட்டும் உடல் ஒத்துழைக்காததே மரணத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. சொந்தமாக தயாரித்த வெடிபொருட்களை வெடிக்க செய்ததாக ஜனவரி 9 யோ மீது 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எனினும் அவற்றை மறுத்து விசாரணை கோரியிருந்தார். முன்னதாக டிசம்பர் 25 நீலாய் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நிகழ்ந்த வெடிப்பு தொடர்பில் விசாரணையில் இறங்கிய போலீஸ் அருகில் இருந்த அவரது வீட்டிலிருந்து 3 வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் டிசம்பர் 27 உடலில் தீக்காயங்களுடன் யோ கைது செய்யப்பட்டு முழு போலீஸ் கண்காணிப்பில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். மருத்துவமனை ஊழியர்களை ரகசியமாக படம் பிடித்தார். ஆஸ்திரேலியாவில் சிங்கப்பூர் மருத்துவர் மீது 910 குற்றச்சாட்டுகள். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் பணியாற்றிய சிங்கப்பூரை சேர்ந்த பயிற்சி மருத்துவர் ஒருவர் மீது 910 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 28 வயது அம்மருத்துவர் மருத்துவமனை ஊழியர்களை அவர்களுக்கு தெரியாமலேயே கழிவறைகள், குளியல் அறைகளில் ரகசியமாக படம் பிடித்ததாகவும் வீடியோ எடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவ்வாடவரின் செயலால் ஆஸ்டின் ஹாஸ்பிட்டல் மற்றும் ராயல் மெல்பர்ன் ஹாஸ்பிட்டல் உள்ளிட்ட 3 முக்கிய மருத்துவமனைகளில் 450க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூலையில் ஒரு தாதியர் கழிவறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைபேசியை கண்டுபிடித்ததை தொடர்ந்து விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. உடனடி விசாரணையில் இறங்கிய போலீசார் பின்னர் சந்தேக நபரின் வீட்டில் சோதனை நடத்தி ஆயிரக்கணக்கான வீடியோ மற்றும் புகைப்பட கோப்புகளை கைப்பற்றினர். இச்சம்பவத்திற்கு பிறகு அவரது மருத்துவமனை அனுமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது.
தற்போது அவர் கடுமையான நிபந்தனைகளுடன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அரசை கவிழ்க்கும் சதியின் பின்னணியில் நானா, டைம் மனைவி நைமா அதிர்ச்சி. அரசாங்கத்தை கவிழ்க்கும் சதி திட்டத்துடன் தம்மை இணைத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படும் போலீஸ் புகார் குறித்து முன்னாள் நிதி அமைச்சர் மறைந்த துன் டைம் சைனுடனின் மனைவி தோப்புவான் நைமா அப்துல் காலிட் அதிர்ச்சி தெரிவித்தார். இக்குற்றச்சாட்டுகள் பொய்யானவை மற்றும் அர்த்தமற்றவை என்றார் அவர். தாம் எவ்வித அரசியல் சதி நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த புகார் கடந்த ஆண்டு ஜூலையில் நைமா அமைத்த தகவல் தொடர்பு குழுவின் முன்னாள் உறுப்பினர்களால் அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்நபர் உண்மையில் குறைந்த செயல்திறனை காரணமாக பணியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் பின்னர் பணம் கேட்டு நச்சரித்ததாகவும் நைமா விளக்கினார். அதனை வஞ்சம் வைத்தே தற்போது புகார் செய்யப்பட்டுள்ளதாக தாம் நம்புவதாக அவர் சொன்னார். ஒரு முக்கிய புள்ளியின் குடும்பம் இங்கிலாந்தை தளமாக கொண்ட ஊடக ஆலோசக நிறுவனத்தை பயன்படுத்தி மலேசிய அரசாங்கத்தை நிலைக்குலைய செய்ய முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை விசாரித்து வருவதாக தேசிய போலீஸ் தலைவர் முன்னதாக கூறியிருந்தார். விவாகரத்துக்கு விண்ணப்பித்தார் விஜய் மனைவி சங்கீதா. நடிகையுடன் உறவு என பரபரப்பு குற்றச்சாட்டு. நடிகரும் தாவேகா கட்சி தலைவருமான விஜயிடம் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரியுள்ள செய்தி தமிழ் சினிமா உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 27 ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி குடும்ப நீதிமன்றத்தில் அவர் விவாகரத்துக்கு விண்ணப்பித்தது தெரிய வந்துள்ளது. சங்கீதா தாக்கல் செய்த மனுவில் ஒரு நடிகையுடன் உறவில் இருந்தது எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது என குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். 2021 ஏப்ரல் மாதம் அந்த உறவை கண்டுபிடித்தது முதல் மனதளவிலும் உடலளவிலும் என்னை முற்றிலும் விஜய் முடக்கினார், தனிமைப்படுத்தினார், பொது நிகழ்ச்சிகளில் கூட என்னை புறக்கணித்தார் என சங்கீதா கூறியுள்ளார். மனநல மருத்துவர் அறிக்கையையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சங்கீதா மன உளைச்சலால் திருமணத்தை முடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறினார். தற்போதைக்கு அனைத்து தரப்பினரின் மதிப்பை காக்கும் வகையில் நடிகையின் பெயரை வெளியிடாமல் தவிர்க்கிறேன். நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் அனைத்தையும் ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்துவேன் என சங்கீதா கூறியுள்ளார். உலுஸ்லாங்கூரில் பெண்ணை குறிவைத்து வழிப்பறி முயற்சி. உலுஸ்லாங்கூர் புக்கிட் பெருந்தோங்கில் ஒரு மளிகை கடை முன்பு அமர்ந்து கைபேசியில் பேசிக் கொண்டிருந்த பெண்ணை குறிவைத்து 2 நபர்கள் வழிப்பறி செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹெல்மெட் மற்றும் கருப்பு ஜாக்கெட் அணிந்த மர்ம நபர் பின்னணியிலிருந்து அந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த மஞ்ச சங்கிலியை இழுத்து கிழித்தான். இதில் 3 தங்க நிற லாக்கெட்டுகள் தரையில் விழுந்தன. அவர் உடனடியாக கருப்பு யமஹா Y15 ZR மோட்டார் சைக்கிளில் காத்திருந்த மற்றொரு நபருடன் அங்கிருந்து தப்பிச் சென்றார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த காயமும் பொருள் இழப்பும் ஏற்படவில்லை. போலீசார் சந்தேக நபர்களை தேடி வருகின்றனர். தகவல் தெரிந்தவர்கள் உலுஸ்லாங்கூர் போலீஸ் தலைமையகத்தை அல்லது அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். 2028க்குள் கிளானா ஜெயா LRT வழித்தடத்துக்கு 26 புதிய ரயில்கள். கிளானா ஜெயா LRT வழித்தடத்துக்கு 2028ஆம் ஆண்டுக்குள் 26 புதிய ரயில்கள் வழங்கப்படவுள்ளன. இது பயணிகளின் அனுபவத்தையும் சேவையின் நம்பகத்தன்மையையும் மேம்படுத்தும் நோக்கத்தை கொண்டது என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி கூறினார். அடிக்கடி பழுதடையும் பழைய ரயில்களை மாற்றுவதற்காக புதிய ரயில்கள் கொண்டு வரப்படுகின்றன. இத்திட்டத்திற்கு 2026 பட்ஜெட்டில் 1 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களை தயாரிக்கும் ஒப்பந்தம் சீனாவை CRRC நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. முதல் புதிய ரயில் 2028 செப்டம்பர் மாதத்தில் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற ரயில்கள் பின்னர் கட்டம் கட்டமாக வழங்கப்படும். கிளான் பள்ளத்தாக்கின் மிகவும் பரபரப்பான LRT வழித்தடங்களில் ஒன்றான கிளானா ஜெயா பாதையின் சேவையை மேம்படுத்த இது உதவும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த புதிய ரயில்கள் தாமதங்களை குறைத்து சேவை நேரத்தை மேம்படுத்தி பயணிகளுக்கு தடையற்ற மற்றும் வசதியான பயணத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செலாமத் தத்தாங் மோடிஜி அதிகபட்ச பாரம்பரிய இந்திய நடன கலைஞர்கள் என மலேசிய சாதனை புத்தகத்தில் பதிவு. பிப்ரவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட மலேசிய வருகையின் போது செலாமத் தத்தாங் மோடிஜி என்ற சிறப்பு இந்திய சமூக நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ கெம்பங்கான் மைன்ஸ் அனைத்துலக கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் மோடியுடன் பிரதமர் நரேந்திர மோடி டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக ஸ்வாகத்தம் நடன நிகழ்ச்சி இடம்பெற்றது.
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய கலாச்சார மையம் ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியில் மலேசியாவின் 46 நடன நிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்த 800 கலைஞர்கள் பங்கேற்றனர். இது அதிகபட்ச பாரம்பரிய இந்திய நடன கலைஞர்கள் என்ற சாதனையாக மலேசிய சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற அங்கீகார விழாவில் இந்திய உயர் ஆணையர் BN ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பாராட்டினார். அல்குரான் மிதிக்கப்பட்ட சம்பவம் சட்டம் 588 கீழ் MCMC விசாரணை. அரசாங்க பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் புனித அல்குரானை மிதித்த சம்பவம் தொடர்பாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC விசாரணை நடத்தி வருகிறது. கடும் அதிர்ச்சிக்குள்ளான அந்த வீடியோ த்ரெட்ஸ் தளத்தில் ரயன்தா சில்வா என்ற கணக்கில் பதிவேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அச்செயல் இஸ்லாத்தை அவமதிப்பதாகவும் சமூக ஒற்றுமைக்கு ஆபத்தானதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாணவர் ஏற்கனவே கைதாகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். MCMCயின் சட்டம் 588 கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படும் நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கிட் அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். எனவே பொதுமக்கள் சமூக ஊடகங்களை பொறுப்புடன் பயன்படுத்துமாறும், மத உணர்வுகளை காயப்படுத்தும் நோக்கில் அல்லது தேசிய ஒற்றுமையை பாதிக்கும் உள்ளடக்கங்களை பகிர வேண்டாம் எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.